வணக்கம் நேயர்களே. வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் $87 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 877 கோடி ரூபாயாம், இவ்வளவு பெறுமதியான தொகையை திரட்டியது. இதுதான் அமெரிக்க வரலாற்றில் முதன்முறை. அந்தளவிற்கு அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இருந்து பெறப்பட்ட நிதிதான் இவ்வளவு மில்லியன்களாக இருக்கிறது. இது உண்மையிலேயே அமெரிக்காவில் இடம்பெற்ற எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் ஒரு ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இவ்வளவு பணங்களை நன்கொடையாக பெற்றது இல்லை. இதுதான் முதல் தடவை என்று அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. இதன் மூலம் அடித்தட்டு மக்களிடத்தில் இருந்து கமலா ஹாரிஸிற்கு வரக்கூடிய ஆதரவு சம்பந்தமாக அவர்தான் தேர்தலில் வெல்லுவார் என்பதற்கான அறிகுறிகள் எல்லாம் இப்பொழுது அமெரிக்காவால் வெளியிடப்படுகிறது. இதற்கிடையில் ஜனநாயக கட்சி சார்பில் உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை கமலா ஹாரிஸ் தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று. ஆனால் ஒரு இடம் இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தேர்தல் களத்திலிருந்து தான் விலகுகிறேன் என்று விலகி இருக்கின்றார். அதன் காரணமாக அந்த இடத்திற்கு இவர் தானாகவே நியமிக்கப்படலாம், இவர் வரலாம், அந்த இடத்திற்கு கமலா ஹாரிஸ் வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் இன்னும் ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் வலுவானதாக இல்லை, உண்மையானதாக, ஒரு நீதியானதாக அல்லது மக்கள் மனதில் செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு ஃபோக்கஸான விஷயம் இல்லை என்றதாக சொல்லப்படுகிறது. அதனால் ட்ரம்ப் கொஞ்சம் பயத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இது எப்படி இருப்பினும் கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கூறுகின்ற காரணம், தாங்களாகவே பல 80,000க்கும் மேற்பட்ட நன்கொடையாளர்கள் இவருக்கான பணங்களை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக. அதைவிட 2024ஆம் ஆண்டில்தான் முதல் முறையாக வாக்களிக்க போகின்ற வாக்காளர்களும் இவருக்கான பணத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில்தான் கிட்டத்தட்ட $87 மில்லியன் இவருக்கு நன்கொடையாக கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு கமலா ஹாரிஸ் என்ன செய்ய போகிறார் என்பது அடுத்த புறம் இருக்க, டொனால்ட் ட்ரம்புக்கு பயந்து ஜோ பைடன் தேர்தல் களத்திலிருந்து விலகினாரா அல்லது விலத்தி வைக்கப்பட்டாரா, அவருடைய உடல்நலக் குறைவு அல்லது அண்மை நாட்களாக அவருடைய மனதில் இருக்கக்கூடிய மாறுதல்கள், மறதிகள் காரணமா என்பதும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கான தகுதிகான் பரிசோதனைகள் எல்லாம் விசேட வைத்திய நிபுணர்களால் மேற்கொள்ளப்பட்டு அவர் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் ஒரு பேணுதக மனிதராக இருக்கிறார், பிரச்சனைகள் இல்லை என்று நிபுணர்கள் குறிப்பிட்டாலும் ஜோ பைடன் மறதியால் பல பேருடைய பெயர்களை மாறி மாறி சொன்னார். நேரலை விவாதம் ட்ரம்புடன் நடக்கின்ற பொழுது தூங்கினார். எனவே இவ்வாறான ஒருவருடைய கையில் அமெரிக்காவை கொடுக்கலாமா என்று மக்கள் பேசிக்கொண்ட விடயம். அதேபோல் கோவிட் தொற்றால் அவர் கடற்கரை வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது தேர்தலில் இருந்தே பைடன் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அந்த இடத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வரலாம். இது ட்ரம்புக்கு இன்னொரு அடியாக விழப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சில வேளைகளில் அமெரிக்க ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் வந்தால், இப்பொழுது பிரித்தானியாவில் பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஸ்டார்மர் உலகத் தமிழர்களுக்காக அல்லது இலங்கை தமிழர்களுக்காக ஒரு நல்ல செய்தியை, அல்லது பொதுவாக புகலிட கோரிக்கையாளர்களாக பிரித்தானியாவுக்கு செல்கின்றவர்களுக்கான ஒரு நல்ல விடயத்தை சொல்லியிருந்தார். ஆப்பிரிக்க நாடான உகண்டாவிற்கு அவர்கள் நாடு கடத்தப்படாமல் பிரித்தானியாவிலேயே அவர்களை தங்க வைப்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறார் இல்லையா? அது ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பு. அமெரிக்க ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் வந்தால் அவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். அமெரிக்கா பிரித்தானியாவுடன் நாங்கள் சுமூகமான உறவுகளை கொண்டிருக்கலாம் என்பதாக நம்பப்படுகிறது. ஏற்கனவே இந்தியாவும் அமெரிக்காவும் அப்படி வலுவானவர்கள். நாங்களும் இணைந்தால் ஏதாவது எங்களுக்கும் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். முதலில் கமலா ஹாரிஸ் வெல்லட்டும். ஒரு அடிப்படை, ஒரு அத்திவாரம்தான் ஒரு வெற்றியை தந்திருக்கிறது, நம்பிக்கை கீற்றை தந்திருக்கிறது. மற்றபடி பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.